ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் சர்வநாசம். இதெல்லாம் நீங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ சனி பார்த்தா சர்வநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம அதை பற்றி தான் பார்க்குறோம். சனி பார்த்தா சர்வநாசம் எல்லாருக்கும் ஆகுமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனின்றது வந்து ஆயுள்காரகன், அது உங்களுக்கு தெரியும். கர்மக்காரகன். சனின்ற கிரகம் வந்து உங்களுக்கு வந்து வேலை தொழில் அமைப்பை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு பிளானட், சரிங்களா? அதனால் சனி பார்த்தா வந்து எல்லாமே நாசமாயிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஜோதிடர்களோட கருத்து மட்டும் இல்லை, ஜோதிட புத்தகத்தில் இருக்கிற கருத்து. அந்த கருத்துப்படி நீங்கள் போனீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகம் வந்து உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்துல அப்போதைக்கு எப்படி பிளானட் இருக்கோ, லக்னாதிபதி எப்படி இருக்கோ அதன்படி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சனி வந்து உங்களை பார்த்து, அதாவது உங்கள் லக்னத்தை பார்த்தாவோ, இல்லை 7வது இடத்தை பார்த்தாவோ, இல்லை வந்து 9வது இடத்தை பார்த்தாவோ உங்களுக்கு வந்து எந்த விஷயமும் நடக்காது, உங்களோட லைஃபே வேஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் ஒரு மித்து. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து பொது வீடியோவை பார்த்து குழப்பிக்காதீங்க. பொது வீடியோன்றது பொதுவானது. பொது அறிவுக்காக மட்டும்தான். நம்ம சேனலோட நோக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம். அதுதான். அதனால் நம்மளோட ஜோதிட அறிவை வச்சு நம்ம எப்படி பலன் கூறலாம் அப்படின்றது, நீங்கள் பலன் கூறுற அளவுக்கு நம்ம பதிவுகளை பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடர் நாலேஜ் இருக்கிறவங்களும் சரி, இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஈஸியாக வருன்றது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அதுதான் எங்கள் சேனலோட முக்கியமான குறிக்கோள். இது தவிர பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஜோதிடம், ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பதில் வரும். சில ஜாதகம் வினோதமாக வித்தியாசமாக இருந்ததுன்னா அதை பற்றிய பதிவாகவே உங்களுக்கு யூடியூப்பில் உங்களோட கேள்விக்கு பதிலாக வரும், சரிங்களா? இப்போ வந்து சனி பார்த்தா சர்வநாசமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க, லக்னத்தை சனி பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலாம்? சனி வந்து 7வது இடத்துல, அதாவது துலாம் ராசியில் உச்சமாக இருந்து உங்கள் லக்னத்தை, அதாவது மேஷத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து ஒரு நேர்மையான ஆள் இல்லை. ஏன்னா சனி கெட்ட கிரகம். உங்களுக்கு வந்து பின்னாடி, அதாவது பேக் ஸ்டாப்பிங் பர்சன், பின்னாடி தான் எல்லா வேலையும் செய்வீங்க. ஏன்னா உச்சமான சனி வந்து கெட்டு போய் பார்க்குது அப்படின்றதெல்லாம் வந்து பொதுவான விதி. வேறு எப்படி உங்கள் லக்னத்தை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, கும்பத்திலேருந்து சனி வந்து 3வது பார்வையாக பார்க்கலாம். கும்பராசின்றது சொந்த வீடு. சொந்த வீட்லேயும் சனி பார்க்கும்போது உங்கள் லக்னமே கெட்டு போயிடும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மித். திருப்பி திருப்பி சொல்கிறேன்.